ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று நம்ம பார்க்க போகிறது ஒரு சில ஆன்மீக குறிப்புகள் பார்க்க போகிறோம். அதாவது சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா, இந்த அமாவாசை முடிஞ்சோடனேயே எல்லோரும் இந்த 3ஆம் பிறை சந்திரன் பார்க்குறது ரொம்ப விசேஷம். அது பார்ப்பாங்க, 3ஆம் பிறையை பார்ப்பாங்க, அது ரொம்ப நல்லது அப்படின்பாங்க. அதேமாரி நம்ம 4ஆம் பிறை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்மளை கண்ணில் படுற மாதிரி இருக்கும். அதனால் 4ஆம் பிறை சந்திரனை மேக்சிமம் பார்க்காமல் அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது. அதேமாரிங்க சில பேருக்கு அதாவது இந்த கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்குவாங்க பார்த்திங்களா? அதுமாதிரி கால் மேலே கால் போட்டு உட்கார்றது ஒரு இப்போல்லாம் மரியாதை குறைவாக இருக்கிறத விட அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற சொல்லி வச்சுருக்குறாங்க. அது அதே மாதிரி இந்த நெருப்பில் சில துணி பற்றும். நம்ம சாரியாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், நெருப்பில் தெரியாமல் ஒரு தீக்குச்சியே பற்றும், தெரியாமல் பற்றி அந்த இடம் புகஞ்சிரும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம திரும்ப போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகளை நம்ம உடனே யார்கிட்டயாச்சும் கொடுத்துடணும். இல்லை அதை நம்ம கட்டாமல் இருக்கணும். அதுதான் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. இல்லாட்டி அதனால் பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதாவது வீட்டில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சம்பழம் வழக்கு இந்த 10-12 ராவு காலத்தில் நம்ம கோயிலில் போய் எலுமிச்சம்பழ விளக்கம் போடுறதுக்கு எல்லாருமே அம்மன் சன்னதி முன்னாடி போய் துர்க்கைக்கு போடுவாங்க. அதையே நம்ம போக முடியல, இப்போ கோயிலுக்கு போக முடியல, வீட்டில் அந்த விளக்க போடலாமா அப்படின்னு சொன்னிங்கன்னா, நிச்சயமாக அந்த மாதிரி விளக்கெல்லாம் வீட்டில் போடக்கூடாது. அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இந்த விளக்குன்னொன்னே தான் நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. அப்போல்லாம் லைட்டு போடுறதுக்கு முன்னாடி 5 மணி லைட்டு போட போகிறோம், தலையெல்லாம் சீவிக்கங்க வாரிக்கங்கன்பாங்க. ஏன்னாக்கா லைட்டு போட்டதுக்கப்புறம் தலை சீவக்கூடாது. அப்போல்லாம் நம்மளை சொல்லுவாங்க, சும்மா முடி உதிரும். அதாவது பரமசிவன் பால் குடிப்பார், இந்த முடி போய் அதில் விழுந்துரும்னு பயமுறுத்தி வைப்பாங்க. அது கிடையாது. நான் பொழுதுபட்டு போய் விளக்கு வச்ச பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, தலை சீவக்கூடாது. அப்போ தான் போய் பேன் எடுப்பாங்க சில பேர். நான் நைட்டில் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன். நைட்டில் 10 மணிக்கு உட்காந்து நல்லா சொரிஞ்சிட்டு பேன் சர்வசாதாரணமாக பேன் எடுத்து குத்திக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் செய்யவே கூடாது. அது வீட்டில் ஒரு தரித்திரத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி அதாவது ஏன்னாக்கா ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. தலைமுடி கீழே உதிரும். அந்த மாதிரி அதாவது வீட்டுக்கு இது ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதுமாரி தலைமுடி, இந்த நெகம், அதெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? வெளியில் தூக்கி போடக்கூடாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, தலை முடி எரிஞ்சோனையோ அந்த நெகத்தையோ வெட்டி வெளியில் தூக்கி போடுவாங்க. அப்படியெல்லாம் போடவே கூடாது. அதாவது அதை மடித்து ஒரு பேப்பரில் டஸ்ட்பினில் போடணும். வெளியில் ஜன்னல் வழியாக தூக்கி போடுறது, அது அப்போல்லாம் இந்த கோழியெல்லாம் இருக்கும், அது காலெல்லாம் சிக்கிக்கும். இல்லாட்டி வர்றவங்க அதை மிதிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அப்படியெல்லாம் அந்த முடியை அழகாக நல்லா சுருட்டிடணும். சுருட்டி அதை ஒரு பேப்பரில் மடித்து டஸ்ட்பினில் போடணும். அதான் உண்மை. அப்படி தான் செய்யணும். ஏன்னா அந்த நகத்தையும் அப்படி தான் கீழே பூமியில் நம்ம வீட்டில் வந்தோம்னா அது தரித்திரமாகும் அப்படின்னு சொல்லி தான் நகத்தை வெட்டுற நாட்களும் சரி, செவ்வாய் வெள்ளியில் வெட்டக்கூடாது. அதே மாதிரி அதை தூக்கி போடுறதும் பத்திரமா தூக்கி போடணும். வீட்டில் அதை கீழே உழுகாமல் பார்த்துக்கணும். அதுமாரி நிறைய பேர் வீட்டில் கொல்லைப்புற வாசல்லாம் இருக்கும். இப்போ சாயந்தரம் பொழுது போட்டு ஒரு 5:30 மணி ஆயிடுச்சுன்னா எல்லார் வீட்டிலும் விளக்கு ஏற்றுற பழக்கம் இருக்கும். அப்படி விளக்கு ஏற்றையில் பின்புற கொல்லைப்பக்கங்கிறது இப்போ மேக்ஸிமம் எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாருக்குமே கொல்லைப்பக்கங்கிறது ரொம்ப ரேரான விஷயமாக தான் இருக்கும். அப்படி பின்புற வாசல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக என்ன பண்ணணும், திறந்துருக்கக்கூடாது. அதை மூடிட்டு முன்புற வாசலையை தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம திறந்து வைக்கணும். இப்படி தான் விளக்கே. இது மாதிரி நிறைய விஷயங்கள், ஆன்மீக குறிப்புகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அதாவது வீட்டில் மேக்ஸிமம் தரித்திரம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இது சின்ன சின்ன விஷயங்கள். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் செஞ்சுருந்தால் பரவாயில்ல, இனிமேல் செய்யாமல் இருக்கணும்னு தான் இந்த பதிவு. இதை நீங்கள் மாத்திரம் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.